வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கான செய்திகளில் முதலாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு கொடூரம்ன்றதை விட ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல் இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் அதிகமாகவே வைரலாகி கொண்டு வருகின்றது. குறிப்பிட்ட அந்த காணொலியை முடிந்தால் நான் நினைக்கின்றேன், ஒரு சில காரணங்களால் அதை இணைக்கவும் முடியாது. ஸோ அப்படி இருந்தால் நான் நினைத்துக் கொள்ளுகின்றேன். அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு நபரை யாழ் போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பு பணியாளர்களாக வேலை செய்யக்கூடிய 2 உத்தியோகத்தர்கள் கொடூரமாக தாக்கக்கூடிய அந்த ஒரு காணொலி தான் இன்றைக்கு வைரலாகி இருந்தது. அந்த காணொலியில் 2 உத்தியோகத்தர்கள் அந்த நபரை தாக்குகின்றார்கள். ஒருவர் அதனை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கின்றார். இன்னொரு உத்தியோகத்தரும் மற்றும் ஏனைய பொதுமக்களுமாக இணைந்து ஓடி அந்த நபரை அவர்களிடமிருந்து மீட்டு பாதுகாப்பாக கொண்டு செல்கின்றார்கள். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக உடனடியாகவே யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அவர்களிடம் ஒரு முறைப்பாடு ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சரி, இது என்னத்துக்காக அவர்கள் அவரை தாக்கினார்கள், எதுவுமே காரணம் இல்லாமலா தாக்கினார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அந்த நபர் தாக்கப்பட்ட அந்த நபர் அந்த யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய விடுதியில அவர்களுடைய உறவுக்காரர் ஒருவர் இருக்கின்றதாகவும் அவருக்கு உணவு கொண்டு சென்றிருக்கின்றார். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இப்படி அந்த விடுதியில் இருக்கிறவருக்கு உணவு கொண்டு சென்றிருக்கின்றார் என்கின்ற பொழுதே நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயத்தை ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நிறைய முறைப்பாடுகள் இப்படியான ஒரு முறைப்பாடுகள் இருக்கின்றது. என்ன அப்படின்னா, ஒன்று விடுதியில் இருக்கக்கூடிய நோயாளர்களை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாக பார்க்க செல்றது, அல்லது அதுக்கு பின்னதாக பார்க்க செல்கின்ற இப்படிப்பட்ட ஒரு சில காரணங்களினால உத்தியோகத்தர்கள் அந்த பாதுகாப்பு பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில நிறையவே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது. வழமையாக வாய் தர்க்கங்கள் தான் இருக்கும். இன்றைக்கு கொஞ்சமே மேலாக போயிட்டு கைகலப்பாக மாறி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அதில் தாக்கப்பட்ட நபர் கொஞ்சமே வயதான நபராகவுமே தென்படுகின்றார். சரி, இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் இப்படிலாம் செய்யறது சரியா தவறா என்கின்றதை எல்லாம் தாண்டி இந்த ஒரு காணொலி தொடர்பாக நிறைய பேர் தங்களினுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த குறிப்பிட்ட ஒரு நேரம் பிந்தினாலோ முந்தினாலோ இந்த பாதுகாப்பு பணியாளர்கள் ஒரு சிறை கைதியை நடத்துவது போல, அல்லாட்டி ஏதோ ஒரு கொலை குற்றவாளியை நடத்துவது போல பொதுமக்களை நடத்துவார்கள். அது ஏன் எதற்காக என்றது தெரியவில்லை. ஏன் இப்படியாக நடந்து கொள்ளுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு, மேலிடத்திலிருந்து எங்களுக்கு இப்படித்தான் சொல்லுவேன், நீங்க நேரத்துக்கெல்லாம் பார்க்க வந்துடணும், நேரம் முடிந்து விட்டதனால் நீங்க எல்லாம் இங்கே நிற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக நடத்துவார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, இந்த உணவு கொண்டு செல்கின்ற ஒரு விடயம் என்றது இப்ப நோமலாக ஒரு நோயாளியை பார்வையிட செல்றது வேறு, ஆனால் உணவு கொண்டு செல்றதுன்றது நிச்சயமாக யாருமே வைத்தியசாலையில் ஒருவர் இருக்கின்ற பொழுது அவருக்கு உணவு கொண்டு போகணும் என்கின்ற பொழுது, குறிப்பிட்ட நேரமும் அங்கு இருக்கின்றது என்கின்ற பொழுது யாரும் வேண்டுமென்றே பிந்தி செல்ல மாட்டார்கள் இல்லையா? ஏதோ ஒரு காரணத்தினால அன்று சமையல் பிந்தி இருக்கலாம், அல்லாட்டி அந்த சாப்பாட்டை எடுத்து வந்தவர் ஏதாவது ஒரு இடைஞ்சல்களுக்கு முகம் கொடுத்திருக்கலாம் வருகின்ற வழியில். அப்படி இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். அப்ப இது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் அவர்களை இப்படி மூர்க்கத்தனமாக நடத்துவது நிச்சயமாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விடயம். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்து சென்ற அந்த ஒரு உணவு பொதி அந்த இடத்துல அவ்வளவுமாக கீழே சிந்தி எல்லாம் கொட்டுப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அந்த அதே வைத்தியசாலைக்கு முன்னதாக நிறைய பேர் உணவின்றி அந்த வீதியோரங்களில் இருக்கிறதையே நாங்கள் பார்த்திருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த உத்தியோகத்தர்கள் அப்படியாக நடந்து கொண்டது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு முறைப்பாட்டையாவது யாழ் போதனா வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் அவர்கள் கருத்தில் கொண்டு இதற்கான சரியான ஒரு தீர்வை அவர் காண வேண்டும். இனிமேல் இந்த பாதுகாப்பு பணியாளர்களை வேலைக்கு எடுக்கின்ற பொழுது சரி, அந்த குறிப்பிட்ட நேரம் முடிவடைந்து விட்டதா, அவர்கள் உள்ளே செல்ல முடியாதா, உணவுப் பொருள் தானே, அதையாவது அவர்கள் எடுத்து சென்று அந்த ஒரு குறிப்பிட்ட நபரிடம் சேர்க்கலாம் இல்லையா? அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயமாகி விடாது. இப்படி இருக்கின்ற பொழுது இனி வருகின்ற காலங்களில் இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வேலைக்கு எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு முதல்ல பொறுமை இருக்கின்றதா, அவர்களுக்கு அடிப்படையான ஒரு சில நல்ல குணங்கள் இருக்கின்றதா என்றதை பார்த்து அவர்களை வேலைக்கு எடுக்க வேண்டும். மறுபடியுமாக சொல்கின்றேன், எல்லாரையுமே நான் சொல்லல, யார் யாருக்கு இது அளவானதோ அவர்கள் எல்லாருமே போட்டுக்கொள்ளலாம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில அதில் 2 பேர் தாக்குகின்றார்கள், இன்னொரு ஊழியர் அவர்களிடமிருந்து அந்த நபரை பாதுகாப்பாக கூட்டி செல்ல முற்படுகின்றார். ஆகவே எல்லாரையும் நான் சொல்ல விட மாட்டேன், ஒரு சிலர் தான். ஆகவே இது தொடர்பாக நிச்சயமாக வைத்தியசாலை வட்டாரம் கருத்தில் கொண்டு இது எல்லாத்தையுமே இதற்கெல்லாம் சரியான ஒரு தீர்வை அவர்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். சரி, இந்த ஒரு விஷயம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் பகுதியில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கின்றது. அதாவது வீட்டில் இருந்த குப்பையை கொளுத்த முற்பட்ட பொழுது எதிர்பாராத விதமாக
அவரினுடைய ஆடையில தீப்பற்றியதில் அவருக்கு தீக்காயங்கள் உள்ளாகி தற்பொழுது சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் வந்து யாழ்ப்பாணம் சங்கத்தானை சாவகச்சேரி பகுதியில் தான் நடந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பிள்ளைகளினுடைய தாயான சுகந்தன் தயாபரி எனப்படுகின்ற 37 வயதான தாய் தான் இறந்திருக்கின்றார். இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 7ஆம் தேதி இந்த மாதம் 7ஆம் தேதி பிற்பகல் 5 மணி அளவில் அவங்களோட வீட்டில் இருந்த குப்பைக்கு வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டு அதனை வந்து எரிக்கிறதுக்கு முற்பட்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் அவருடைய ஆடையில தீப்பற்றி இருக்கின்றது. அது எவ்வாறு தீப்பற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது அவர் வந்து காற்றடிக்கும் திசையிலேயே நின்று அவர் வந்து கொளுத்தியதால தான் அவரில் வந்து தீப்பற்றியது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. உடனடியாகவே அவரை மீட்டு சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தார்கள். அதன் பின்னராக அவருக்கு வந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது. தற்பொழுது வந்து நேற்றைய தினம் பிற்பகல் அளவில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இவருக்கு வந்து 4 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி, அந்த 4 பிள்ளைகள்ல 3 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் என்று சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இவருடைய கடைசி பிள்ளைக்கு வந்து 2 வயது என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றதுக்கு உங்களுக்கு காரணம் இருக்கின்றது. நான் நிறைய காணொளிகள் வந்து விழிப்புணர்வு காணொளிகளாக நான் போடுவேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் நடக்கிறது அப்படி. இந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்றாட செயற்பாடு, அதனை வந்து ஒரு என்னன்னு சொல்றது வளமையாக செய்கின்ற ஒரு விடயம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு அசண்டையாக பார்த்தது தான் இன்றைக்கு இப்படி ஒரு பெரிய உயிரிழப்பை எதிர்கொள்ளுற அளவுக்கு விபரீதமாக மாறி இருக்கின்றது. நாங்களுமே அன்றாடம் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளையுமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவதானம் இல்லாமல் ஏனோ தானோ ஒன்று செய்வோம். ஆனால் அதுகளே பெரிய விபரீதத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஆகவே இனி வருகின்ற காலங்களில் எல்லாரும் என்ன வேலையை செய்தாலுமே அவதானமாக இருங்க. இந்த 2 விஷயத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மன்னார் பகுதியில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கின்றது. இப்படியான சம்பவங்கள் குறிப்பாக தமிழர் பகுதியில் நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வைக்கின்ற அளவுக்கு தான் இந்த சம்பவங்கள் இருக்கின்றது. சரி, இப்ப என்ன விஷயம் என்றதை சொல்றேன். மன்னார் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 17 வயதான ஒரு சிறுமியை 3 நபர்கள் இணைந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஒரு சம்பவம் தான் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் 3 வந்து பார்த்தீங்கன்னா மன்னார் பெரிய கம்மம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவர்கள் 3 23, 18 மற்றும் 17 வயதான இளைஞர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த 3 தற்பொழுது போலீசார் வந்து கைது செய்திருக்கின்றார்கள். இந்த குறிப்பிட்ட சிறுமியினுடைய ஒரு சில புகைப்படங்கள், அந்தரங்க புகைப்படங்களை வந்து இந்த நபர்கள் வைத்திருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி அந்த குறிப்பிட்ட தங்களினுடைய நண்பர் வட்டாரங்களுக்குள் வந்து பகிர்ந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் அந்த புகைப்படங்களை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது ஒருவேளை அந்த புகைப்படங்களை வைத்துத்தான் அந்த சிறுமியை மிரட்டி இந்த பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இவர்கள் உள்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுகின்றது. இன்னுமே அது நிரூபிக்கப்படவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த 3 முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுகின்ற 23 வயதான அந்த நபர் வந்து இந்த சிறுமியை துஷ்பிரயோகப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவரிடமிருந்து ஒரு 2000 ரூபாய் பணத்தையும் கூட வலுக்கட்டாயமாக பறித்து சென்றிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சதே அப்படின்னு சொல்லி போட்டு மனமுடைந்து வீட்டிலேயே இருந்து விடாமல் அந்த சிறுமியும் அவரினுடைய தாயாருமாக இணைந்து மன்னார் போலீஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முறைப்பாட்டினுடைய அடிப்படையில் வைத்துதான் விசாரணைகளை மேற்கொண்டு இந்த 3 பேரையும் வந்து கைது செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி கைது செய்தவுடன் இவர்களை வந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பொழுது எதிர்வரும் 23ஆம் தேதி வரைக்கும் இவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலகட்டங்களில் சிறுமிகள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இளைஞர் யுவதிகள் யாராக இருந்தாலுமே இந்த துஷ்பிரயோகம் என்றது எல்லாருக்குமே பொதுவானது தான். ஆக பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு கிடையாது அப்படின்றது கிடையாது. நிறைய சிறுவர்கள் வந்து நிறைய ஆண் பிள்ளைகள் வந்து பாடசாலை மாணவர்களுமே இப்படியான சம்பவங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எல்லாருக்குமாக நான் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், யாரையும் நம்பி எங்கேயும் செல்ல வேண்டாம். உங்களை தவிர யாரையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்றதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்களோட வீட்டில் உங்களோட பெரியவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி நீங்க வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக வீட்டில் யாருக்காவது சொல்லிட்டு போங்க. நான் இங்க போறேன், இத்தனை மணிக்கு வருவேன்ன்றது வந்து சில பேர் யோசிக்கிறது, அம்மா இப்போ நாங்கள் வெளிக்கிற பொழுது அம்மா அப்பா வந்து ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்க, எங்கே போற, எத்தனை மணிக்கு வருவா, யாரோட போற அப்படின்னு கேட்குற பொழுது ஒருவேளை அம்மாவுக்கு எங்களில் வந்து சந்தேகம் வந்துட்டுது அப்படி இப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. நிச்சயமாக அப்படி கிடையாது. உங்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிச்சயமா நீங்க இப்படியான ஒரு சில தகவல்களை இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா அதுல ஒரு உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றதான் என்னுடைய கருத்து. ஸோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.